இன்றைக்கி லஞ்சுக்கு என்னோடய ஸ்டைலில் பருப்பு உருண்டை புளிக்குழம்பு தாங்க பார்க்க போகிறேன். அதுக்கு 1/2 கப் அளவு கடலப்பருப்பு, 1/2 கப்பு துவரம் பருப்பையும் 3 மணி நேரம் ஊற வச்சு நல்லா 2 வாட்டி கழுவுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் ரேஷன் கடை துவரம் பருப்பு தான் சேர்க்குறேன். காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, உப்பையும் சேர்த்து நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும். 20-25 நிமிஷம் வெந்தால் தான் நல்லா உருண்டை வெந்து வரும். அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் தேங்காய், 3 முந்திரி, கொஞ்சம் சீரகத்தை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்து கடுகு, வெந்தயம் தாளித்து சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, உப்பு, பூண்டு, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சளவு புளியும் சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் மசாலாவையும் சேர்த்துனதும் பருப்பு உருண்டையும் சேர்த்தணும். அப்படின்னா ரொம்ப சுவையான என்னோடய ஸ்டைலில் பருப்பு புளி குழம்பு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.